நிகிதா, தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் நெல்லையில் வந்து கொண்டிருக்கும் காட்சிகள் முழு திரையில் பார்க்கலாம். தற்போது முழு திரையில் நாம் நெல்லை காட்சிகள், நெல்லை தற்போது எப்படி இருக்கிறது என்பதை கண் முன்னே கொண்டு வரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகரம் முழுவதும் எங்கு நோக்கிலும் தற்போது தண்ணீராக தான் இருக்கிறது. தார் சாலைகளே இல்லை, தண்ணீர் சாலைகள் தான் காணப்படுகின்றன. நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது பொதுமக்கள் விரத்தில் வெளியே வந்து நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதியும் அங்கு சமீப காலத்துக்கு டிசம்பர் மாதம் வந்தாலே நெல்லையில் மழை வந்துவிடுமோ என்ற அச்சம் கடந்த ஆண்டு முதல் வர தொடங்கிவிட்டது. கடந்த டிசம்பர் 17, 18, 19 இதே போன்ற ஒரு சூழல் தான் காணப்பட்டது. தற்போது அதே போன்ற ஒரு நிலை தற்போது இந்த ஆண்டும் டிசம்பர் மாதத்திலே வந்திருக்கிறது. எனவே டிசம்பர் என்றாலே நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலே, தென்காசியும் தற்போது சேர்த்துக் கொள்ளலாம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியிலே மழை மாதமாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மழை மாதமல்ல, வெள்ள மாதமாக மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மழை வெள்ளம் தற்போது நெல்லை மாநகரம் முழுவதும் தற்போது இது போன்ற காட்சிகள் தான் காணப்படுகிறது. பாளையங்கோட்டையிலும் இன்று கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. நெல்லையில் பரவலாக எடுத்துக்கொண்டால் 22 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதே போன்று நெல்லையின் மாஞ்சோலை பகுதி அருகே உள்ள ஊத்தில் 54 சென்டிமீட்டர் மழை, அதாவது 540 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மாஞ்சோலையில் 32, அம்பாசமுத்திரம் 37 சென்டிமீட்டர், கனரியான் அணைக்கட்டிலே 35 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 31 சென்டிமீட்டர், ஆய்க்குடியில் 31 சென்டிமீட்டர், மணிமுத்தாரில் 30 சென்டிமீட்டர் என செங்கோட்டில் 24 சென்டிமீட்டர் என எங்கு நோக்கினும் மாஞ்சோலை தொடர்பான மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகள் அனைத்திலும் பெரு கனமழை பெய்திருக்கு. அதீத கனமழை என்பாங்க. அந்த அதீத கனமழை ரெட் அலர்ட், 20 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்தால் ரெட் அலர்ட். அந்த ரெட் அலர்ட்டுக்கும் ரெட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய மழை தற்போது அங்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நெல்லை மாவட்ட பகுதிகளில் பெய்திருக்கிறது. அதனுடைய காட்சி, அதனுடைய எதிரொலிதான் தற்போது நெல்லை மாநகரில் எங்கு நோக்கிலும் தண்ணீர். காட்சி மண்டப கோவில் அருகே உள்ள காட்சிகள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தில் தத்தளிக்கும் நெல்லை என்றுதான் சரியான தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள் நமது உள்ளிட்ட ஆசிரியர். எனவே அந்த வகையில் தற்போது நேரலை காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கும். நெல்லையில் எங்கு நோக்கிலும் தண்ணீர் 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 என்பதுதான் தற்போது நிலையாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தி, நெல்லை மாநகரம் மட்டுமல்ல, நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 மணி நேரமாக மழை பெரிதாக பெய்யவில்லை என்பது சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தி. ஒரு குடிமகன் தன்னுடைய மழையில் வெள்ளம் வந்தாலும் சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும், நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் காட்சிகள், மழையை அவர் அதிக அளவு ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த காட்சி மூலம் தெரிகிறது. இந்த ஒரு காட்சி மட்டுமல்ல, ஆனால் பல இடங்களில் மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. பல இடங்களில் சில குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது என்பதையும் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்களை நமது செய்தியாளர் வனராஜ் உறுதி செய்திருக்கிறார். எனவே நெல்லை தத்தளிக்கும் நெல்லை, வெள்ளத்தில் தத்தளிக்கும் நெல்லை கண்முன் கொண்டு வருகின்ற நேரலை காட்சிகளை தற்போது பார்த்திருக்கிறோம். நிகிதா, நன்றி சண்முக சுந்தரம்.